என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விடுகதைகள் பார்க்க போகிறோம். நான் வந்துட்டு இன்றைக்கி உங்களுக்கு 10 விடுகதைகள், அதாவது 10 விடுகதைகள் சொல்ல போகிறேன். நம்ம விடுகதைகளுக்கு இங்கிலீஷில் ரிடில்ஸ்னு சொல்வோம். வாங்க இன்றைக்கி நம்ம விடுகதைகளுக்குள்ளே போகலாம். அடிமேல் அடி வாங்கியும் அனைவரையும் சொக்க வைக்கும் அது என்ன? அடிமேல் அடி வாங்கி அனைவரையும் சொக்க வைக்கும் அது மிருதங்கம். நம்ம வந்துட்டு மிருதங்கத்தை எவ்வளோ அடித்தாலும் நம்மளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். அவ்வளவு ஸ்வீட்டாக இருக்கும் அதோட சவுண்டு. அதனால தான் நம்ம சொல்கிறோம் அடிமேல் அடி வாங்கியும் அனைவரையும் சொக்க வைக்கும் அது மிருதங்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செகண்ட் விடுகதைக்குள்ளே போகலாம். அறிவின் மற்றொரு பெயர் இரவில் காட்சியளிக்கும் அது என்ன? அறிவின் மற்றொரு பெயர் இரவில் காட்சியளிக்கும் அது என்ன? அது மதி. மதினா நம்மளுக்கு 2 மீனிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மதினா நம்ம அறிவுன்னு சொல்லுவோம், இன்னொன்று என்ன சொல்வோம்னா நிலான்னு சொல்லுவோம். நிலா வந்துட்டு நைட்டில் காட்சி அளிக்கும்ல, அதனால் நம்ம இந்த விடுகதையை அப்படி சொல்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், 3வது விடுகதைக்குள்ளே போகலாம். 3rd விடுகதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடித்து நொறுக்கி அனலில் போட்டால் கூட ஆவியாய் மணக்கும் அது என்ன? அடித்து நொறுக்கி அனலில் போட்டால் கூட ஆவியாய் மணக்கும் அது என்ன? அது சாம்பிராணி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்காலத்துலலாம் நம்ம சாம்பிராணியை வந்துட்டு அப்படியே நம்ம மேட்ச்சில் பற்ற வைக்க மாட்டோம். நம்ம வந்துட்டு அதை நல்லா உடச்சி நம்ம நல்லா நுறுக்கிட்டு அப்புறம் கறி வச்சுருக்கணும். கறிக்குள்ளே இது போட்டு ஃபயர் பற்ற வச்சோம்னா நல்லா ஸ்மெல் கொடுக்கும். அதனால தான் இது வந்துட்டு இந்த விடுகதையை அடித்து நொறுக்கி அனலில் போட்டால் கூட ஆவியாய் பறக்கும் அது சாம்பிராணின்னு சொல்கிறோம். வாங்க 4th விடுகதைக்குள்ளே போகலாம். 4வது விடுகதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊசி நுழையாத கிணற்றில் ஒரு படி தண்ணி அது என்ன? ஊசி நுழையாத கிணற்றில் ஒரு படி தண்ணி அது என்ன? அது தேங்காய். ஏன்னா தேங்காயில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஊசிக்குள்ளே அது உடைக்காமல் உள்ளே போகாது. ஆனால் அதில் வந்து ஒரு படி தண்ணி உள்ளே இருக்கும். ஆமாம் தானே? உங்களுக்கு நம்ம வந்துட்டு அந்த தேங்காய் தண்ணியை குடித்தோம்னா ரொம்ப ஹெல்த்தி நம்மளுக்கு. வாங்க 5th விடுகதைக்குள்ளே போகலாம். 5th விடுகதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலில் பிறந்து மலையில் இறக்கும் அது என்ன? கடலில் பிறந்து மலையில் இறக்கும் அது உப்பு. நம்ம வந்துட்டு உப்பு தண்ணியில் தான் வந்துட்டு, அதாவது கடல் உப்பு தண்ணியாக தானே இருக்கும், அங்கே தான் வந்துட்டு இந்த உப்பு வந்துட்டு உருவாகுது. அதுதான் நம்ம பிறக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் மழை நீர் வந்துட்டு நார்மல் வாட்டர், சுத்தமான தண்ணியில் இது வந்துட்டு அழிஞ்சிரும். அதை தான் நம்ம வந்துட்டு இறப்பது அப்படின்னு சொல்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 6th விடுகதைக்குள்ளே போகலாம். 6th விடுகதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது அது என்ன? இடி இடிக்கும் மின்னல் மினுக்கும் ஆனால் மழை பெய்யாது அது பட்டாசு. நம்ம வந்துட்டு தீபாவளி அப்போல்லாம் கிராக்கர்ஸ் வெடிக்கும் போது அதில் வந்துட்டு சவுண்ட் நல்லா வரும், அதை தான் இடி இடிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். லைட்லாம் நல்லா வரும்ல ஃபயர் அதில் இது பண்ணும்போது, அப்போ தான் வந்துட்டு நம்ம அதை மின்னல் மின்னும் அப்படின்னு இந்த விடுகதையில் சொல்கிறோம். இந்த விடுகதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடி இடிக்கும் மின்னல் மின்னும் ஆனால் மழை வராது அது என்ன? அது பட்டாசு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 7th விடுகதைக்குள்ளே போகலாம். என்ன விடுகதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரில்லாத நீதிபதியிடம் நியாயமான தீர்ப்பு அது என்ன? உயிரில்லாத நீதிபதியிடம் நியாயமான தீர்ப்பு அது தெராசு. தெராஸ்னால் அந்த வெயிட் மிஷின் இருக்குல்ல, அதை தான் நம்ம தமிழில் தெராசுன்னு சொல்லுவோம். அந்த வெயிட் மிஷின் பார்த்திங்கன்னா நான் லிவிங் திங் தான், ஆனால் நம்மளுக்கு கரெக்டான ரேஷியோ அது வந்துட்டு சொல்லும் எவ்வளோ வெயிட் இருக்கும்னு. அதுதான் நம்ம இந்த விடுகதையில் சொல்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் விடுகதைக்குள்ளே போகலாம். இது வந்துட்டு 8th விடுகதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணுக்குள் இருப்பான் மங்களகரமாக இருப்பான் அவன் யார்? மண்ணுக்குள் இருப்பான் மங்களகரமாக இருப்பான் அவன் யார்? அவன் மஞ்சள். மஞ்சள் வந்துட்டு நிலத்துலேருந்து வரனால, நிலத்துக்கு அடியில் வரனால அது வந்துட்டு நிலத்துக்கு அடியில் வருதுன்னு நம்ம சொல்கிறோம். மங்களகரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு மஞ்சள் வந்துட்டு நல்லா எல்லோயிஷாக சூப்பராக கலர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா பூஜையிலுமே இந்த மஞ்சள் வந்துட்டு நல்லா நெசசரியாக எல்லா பூஜையிலுமே வச்சுருப்பாங்க. ஏன்னா அது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். அதனால தான் இந்த மஞ்சள் வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த விடுகதை என்ன
என்னன்னு சொல்கிறாங்கன்னா, மண்ணுக்குள் இருப்பான், மங்களகரமாக இருப்பான், அவன் யார்? அவன் மஞ்சள். வாங்க நெக்ஸ்ட் விடுகதைக்குள்ள போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், 9th விடுகதைக்குள்ள போகலாம். 9th விடுகதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அள்ளவும் முடியாது கிள்ளவும் முடியாது, அவன் யார்? அள்ளவும் முடியாது கிள்ளவும் முடியாது, அவன் யார்? அவன் தான் காற்று. நம்ம வந்துட்டு காற்றை ஏர்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். நம்மளால் காற்றை பார்க்கவும் முடியாது, அதை வந்துட்டு இந்த மாதிரி அள்ளவும் முடியாது, அதை கிள்ளவும் முடியாது. அதனால தான் வந்துட்டு இந்த விடுகதையை சொல்கிறாங்க. அள்ளவும் முடியாது கிள்ளவும் முடியாது, அவன் யார்? அவன் காற்று. ஆனால் காற்று இல்லாமல் நம்மளால் இருக்கவும் முடியாது. நம்மளால் காற்று ஃபீல் பண்ண மட்டும்தான் முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் விடுகதைக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் விடுகதை 10th விடுகதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றைக்கால் மனிதனுக்கு 9 கைகள், அது என்ன? ஒற்றைக்கால் மனிதனுக்கு 9 கைகள், அது என்ன? அது மரம். நம்ம மரத்தை வந்து இங்கிலீஷில் ட்ரீன்னு சொல்வோம். ஏன் நம்ம மரத்தை வந்துட்டு இந்த விடுகதைக்கு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ட்ரங்க் தான் அந்த மரத்துக்கு இருக்கும், ஆனால் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும்ல, அதாவது ஒரே கால் தான் அந்த ட்ரங்க்னு சொல்கிறாங்க. மற்ற மீதி இருக்க பிரான்ச்சஸ், அதாவது கிளைகளெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 கைகள்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் அந்த பிரான்ச்சஸ், அதாவது கிளைகள். அதை தான் அவங்க 9 கைகள்னு சொல்கிறாங்க. ஒற்றைக்கால் மனிதனுக்கு 9 கைகள், அது என்ன? அது மரம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.